ஏய் என் தங்கம் தங்கம். ஏய் மாலா, நம்ம டீட் பண்ண சட்டு புட்டுன்னு ஆரம்பிக்கலாமா? பழைய சொட்ட திங்காத, பழைய சொட்ட திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொன்னது? என்னடி குரட்டை இது? கோச்சுக்காதீங்க, கோச்சுக்காதீங்க, நான் முழிச்சுக்கிறேன். குரட்டையை பாரு. அது என்ன? ஏங்க, காலிங் பெல் சத்தம் கேக்குது, யாருன்னு போய் பாருங்க. உங்க அப்பா ராத்திரில வீட்டுக்குள்ளே சைக்கிள் ஓட்ட தெரியுமா? பேசாம வா. நீலா, உனக்கு ஆண் குழந்தை பிடிக்குமா பொன் குழந்தை பிடிக்குமா? எனக்கு நாய்க்குட்டி தான் ரொம்ப பிடிக்கும். I'll try my level best. அது கூட முடியாது போல இருக்கேடா. என்ன மச்சா இது? கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாம மிட் நைட்ல வந்து ஒரு ராஜாவை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? கோர்ட் எத்தனை மணிக்கு முடியுது? 5:30 தானே. இன்னும் வரைக்கும் எங்க ஊர் சுத்திட்டு வரீங்க? செகண்ட் ஷோவா? இங்க இன்னும் ஸ்டார்ட் ஆகல. அந்த அரண்மனை மேட்டர் கொஞ்சம் பார்த்து ஏற்பாடு பண்ணு. யார் அது? என்ன மச்சான், உங்களுக்கு நேர கிழமை தெரியாதா? ராத்திரி நேரத்துல சின்னஞ்சிருச்சுக்கு அப்படி இப்படின்னு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறவனா? எப்ப பார்த்தாலும் சாமத்திலேயே வந்து டொர்ரு டொர்ருன்னு மணி அடிக்கிறதே படப்பா பார்த்து. அட இருமா, அதுக்குள்ள கையில பிடிச்சி இருக்கிற பேசிக்கிட்டு இருக்கல. போங்க மச்சான் போங்க. சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்காரப்பா. இவ்வளவு சீக்கிரம் குணமாயிருக்குது. அரண்மனையில ராஜ வைத்தியம் பார்த்த உடம்பாச்சு. ஏதோ பொணர்ல இருந்து டம்பர் வரைக்கும் டெவலப் ஆயிருக்கு. ஏய், நான் காபி குடிக்கிறது உனக்கு கேவலமா இருக்குதா? வாந்தி வேறையா? இது சாதா வாந்தி இல்ல, வேற வாந்தி. வாந்தியில என்ன சாதா வாந்தி, ஸ்பெஷல் வாந்தி? காது கொண்டாங்க. ஆஹா, இந்த மிடில் கிளாஸ்ல ஒரு மன்னர் பரம்பரை உருவாக போகுதா? இந்த ராஜாவுக்கு ஏத்த ராஜகுமாரன் வரப்போறாளா? ஆஹா, அப்பா வாங்கிட்டேன். கேட்டு கேக்க அப்பா வாங்கிட்டேன். நான் அப்பா வாங்கிட்டேன். என்ன நடுவீட்டுல நின்று நான் என்ன வச்சுட்டு என்ன விவரம்? வாடா டிங்கரிங் பண்ண டிக்கி, உனக்கு எனக்கும் ஒரே நாள்ல ஒரே மேடையில தானடா கல்யாணம் நடந்துச்சு. ஆமா, நான் அப்பா வாங்கிட்டேன்டா. ஆனா நீ ஆக்சிடென்ட் வேற ஆயி போச்சு. இனிமே நீ குழந்தை பெற சான்ஸே இல்லன்னு நினைக்கிறேன். டேய், நான் யாருன்னு காட்டண்டா. மாலா, இந்த பார், அவ யாரு? அதான் உன் தங்கச்சி. தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் கேக்குறீங்க? சரி விடு, அவன் உன் கூட பிறந்தவ தானே, உன்னை விட 8 குத்து கிளையவ தானே. அவளே வாந்தி எடுத்தா நீ ஏன் இந்த வாந்தி எடுக்காம இருக்க? இந்த பார், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நீ இப்பயே கர்ப்பமாகணும், வாந்தி எடுத்தாகணும். கக்கு. இந்த கேள்வி நீங்க என்ன கேக்குறீங்களா? சத்தம் போட்டு பேசாதீங்க. அடுத்த வீட்டுக்காரன் காதுல விழுந்தா அர்த்த ஜாமத்துல வந்து கதவு தட்ட போறான். ஏய், வேச்ச மாத்தாரி. ஏண்டி டீட்மெண்ட் என்ன கவுத்தி விட்டு இப்ப மழுப்புறியா நீ? இந்த பார், இப்ப நீ வாந்தி எடுத்து ஆகணும். இது என்னோட கௌரவ பிரச்சனை. என்னங்க லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? திடீர்னு வாந்தி எடுத்தா எப்படி எடுக்க முடியும்? ஆல முடியாது. முடியாதப்ப? முடியாது. உன்னை வாந்தி நான் எடுக்க வைக்கிற பாக்குறியாப்ப? வாயத்ரா வாயத்ரடி. எடி வாய. எடு எடுங்க. ஏன் பொண்டாட்டி வாந்தி எடுத்துட்டா? ஏன் பொண்டாட்டி வாந்தி எடுத்துட்டா? நான் அப்பா வாயிட்டேன். மாப்பிள்ளைங்களா, நீங்க 2 பேரும் ரொம்ப சமத்து. இவ்வளவு சீக்கிரம் எங்களை தாத்தா பாட்டி ஆக்குவீங்கன்னு நினைக்கவே இல்ல. இந்தாங்க ஸ்வீட். இவனுமா இப்பதானே கட்டே பிரிச்சான், அதுக்குள்ள எப்படி? இப்படித்தான். புஷ்பா, இவங்களுக்கு நாக்குல தண்ணி ஊத்தி சீக்கிரம் கொண்டு வா. ஆமா, என்ன ஒட்டிட்டு இருக்காடா இங்க கொண்டாந்து? கண்ணீர் அஞ்சலி அகால மரணம். ஏய், ஐயோ பயல, என்னடா அது? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க போது இங்க வந்து கண்ணீர் அஞ்சலி கர்மாந்தர அஞ்சலி ஒட்டிருக்கா. ஏண்டா சகல இப்ப இருக்க கண்டிஷனுக்கு இந்த மாதிரி போஸ்டர் கொண்டாந்து ஒட்டினேன்னா இத பங்காளி நினைப்பானா பாடி நினைப்பானடா? அது என்னடா கல்யாணம்னா போஸ்டர், கருமாதினா போஸ்டர், பிறந்த நாள்னா போஸ்டர், பொண்ணு பூ பெய்தா போஸ்டர், எல்லாத்துக்கும் போஸ்டர் ஒட்டி இந்த நாட்டையே உருப்பட விடாம பண்ணிட்டீங்களா? சகல பேர பாத்தியாடா? புலிக்குட்டி பெரியசாமி, புல்லட்டு பாண்டி, மண்ட கருப்பே, ஒத்த கண்ணு மாறியா? ஒத்த கண்ணுங்கிறது ஒருத்தன் பாடியில உள்ள அங்க ஹீனம்டா. அது என்னமோ யூனிவர்சிட்டில வாங்கின பட்டம் மாதிரி பேருக்கு முன்னாடி போட்டுக்கிறீங்க. இவன்ட்ட என்ன சகல வளவளன்னு போய் பேசிக்கிட்டு பண்ணாங்க? சரட்டு போட்டு தலைவன் போஸ்டர் நான் கிழிக்க விட மாட்டேன். நான் கிழிக்காம விட மாட்டேன்டா. என்ன சகல பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன்டா அவன் மேல கைய வச்ச? சகல என்ன சொல்ற நீ? நீ மட்டும்தான் அவன் அடிப்பியா? ஓ அப்படியா? டேய், போடா, நீங்க அடிச்சிட்டீங்கல. எங்க ஆளுங்க கூட்டி வந்து உங்களை என்ன பண்றமா? எங்க ஓடுறா? அண்ணா, அது அவனுக்குதான். நல்ல காரியம் தான் வீட்ல வந்து போஸ்டர் ஒட்டறாங்க. போஸ்டர் நீ கிளிப்பா. நீ வந்து கேப்பா நம்மள. டேய், போஸ்டர் ஏன்டா கிழிச்சீங்க?
ஆஹா என்னடா கேட்டுக்கிட்டே இருக்கேன் லுக்கு விடுறேன். அண்ணே அவசரப்படாதீங்க, அவசரப்படாம என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. ஏன்டா அவன் அடிச்ச? கேளுங்க சார். அந்த பையன் இங்க வந்து போஸ்டர் ஒட்டினான். தம்பி ஏப்பா இங்க வந்து ஒட்டுற, நல்ல காரியம் நடக்கிற வீடுன்னு நான் சொன்னேன். அப்படி தாட்டா ஒட்டு வெண்ணு அவன் தான் அடிச்சான். வேணா கேளுங்க இந்த பையனை. சொல்றா. நான் ஊமைங்க, எனக்கு பேச்சு வராது, வெளியூருங்க. சும்மா ஒரு போன் பண்ணலான்னு வந்தேங்க. வந்த இடத்துல பார்த்தேங்க, இந்த தம்பி மேல எந்த தப்பும் கிடையாது. இந்த பையன் தாங்க முதல்ல கை நீட்டினா. நக்கலா பாத்தீங்களா ஊமை அவனே சொல்றான் பாருங்க. எனக்கு கூட தெரியாது. ஐயா நிவிட்டு ஐயோ தூக்கிட்டாங்களே. ஐயா நிவிட்டு அடி வாங்க மாட்டேன். ஐயா ஏற்கனவே வந்து ஒரு அடிச்சாது. யாரு ஏங்கன்னே பட்டு போயிரும் போல இருக்கம்மா. நான் கொடுத்து வைக்காத பாவி ஆயிட்டேன். ஏண்டா அப்படி சொல்ற? இல்லம்மா, நான் கண்ணு முழிக்கும் போதே எங்க அம்மா கண்ணை முடிச்சு, அதை வச்சு சொன்னேன். ஏண்டா இப்ப நான் யார் உனக்கு? பெத்தாதான் அம்மாவா? நான் அம்மா இல்லையா? அம்மா என்ன பெத்த தாயே. உண்மைதான் அம்மா, உண்மைதான். அம்மா ஒரு 500 ரூபாய்க்கு சில்லறை கிடைக்குமா அம்மா? நான் என்ன பெட்டி கடையா வச்சு நடத்துறேன் என்கிட்ட சில்லறை இருக்கிறதுக்கு? இல்லம்மா, வெளியில இருக்க பொட்டி கடையெல்லாம் மூடிட்டானுங்க, அதனாலதான் உங்ககிட்ட சில்லறை கேட்டேன். என்கிட்ட சில்லறையா இருக்காதுடா, முழு தாளா தான் இருக்கும். அது போதும், நான் மாத்திக்கிறேம்மா, கொடுங்க. ஏண்டா நான் இப்ப உங்ககிட்ட 500 ரூபாய்க்கு சில்லறை கேட்டேனா? இல்லம்மா, சில்லறை மாத்தி நான் வச்சுக்கிறேன், கடனா கொடுங்க. டேய், காலங்காத்தலே கடன் கேக்குறியே, வெக்கமா இல்ல? கடை வாங்குறதுக்கு காலையில மத்தியானம் சாயங்காலம் என்னடா கணக்கு இருக்கு? இல்ல நாட்டுல இவன் தான் கடை வாங்கல, கடன் கேட்கல, வெக்கப்பட்டா கிடைக்குமா? ஊர்ல இருக்க ஒவ்வொரு பையனும் 17 ரூபா 50 பைசா கடனோட தான் ரோட்ல திடீர்னு தெரியுமா உனக்கு? யார் சொன்னது? கவர்மெண்ட் கணக்கு. நல்லா இருக்கு. வாம்மா வசந்தி. வாம்மா வாய்ப்பந்தலே. ஏய் வசந்தின்னு பேர் சொல்லி கூப்பிடு, இல்ல பட்ட பேர் வச்சிருவேன். என்ன பட்ட பேர் வைப்ப? போடா காட்டு ஓனம். வாங்கி கட்டிட்டியா? வாயை முடிக்க. நான் ஒரு மொக்கையன். வந்தமா காசை வாங்கினமா கம்பியை நீட்டினமா இல்லாம வாயை கொடுத்து வாயை பூரா புண்ணாக்கி தொலைஞ்சிட்டேன். அது இப்பதான் தெரியுதாக்கோ. 3 முழம் பூ கொடுமா. காமராசு, பூவை பார்த்து வாங்கடா. எருக்கும் பூவை இடையில சொல்லிட்டு மொத்தத்தையும் வித்துட்டு போயிருப்பாளுங்க. அதெல்லாம் ஓய், கோவப்படும் போத நீ அழகாதான் இருக்க. 2 3 4 5. ஏய், 3 முழம் தானே பூ கேட்டேன், 5 முழம் கொடுத்துருக்க. மீதி என்ன பண்றது? அத உன் காதுல சொருகிக்க. உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி. அம்மா, நான் கேட்ட 500 ரூபாய் எங்கம்மா? டேய், விட மாட்டிய நீ. ஏன்பா வேலு, இந்த காசை எப்ப தருவே அம்மா, திருப்பி? திருப்பி தர மாட்டேமா. என் வாயால அம்மா அம்மான்னு சொன்னல. அதுக்கு இல்ல, என்னை உங்க தலைப்புள்ளியா நினைச்சு இந்த காசை மறந்துருங்க. 500 ரூபா ஒரு காசா? ஆறாவன் என்னப்பா இவன் இப்படி ஆரம்பிச்சுட்டான்? எல்லாம் நீங்க கொடுத்துருக்க செல்லம். வேலைக்கு நேரமாச்சு. இந்தாங்கம்மா, சாமி போடுங்க. வாப்பா போலாமா? வர்றமா? வாடா அண்ணா. அம்மாதான். தாயில்லாமல் நான் இல்லை. இதுக்கு நீ பிச்சை எடுத்துக்கலாம். அலுமினியம் தட்டு வேணா வாங்கி தரவா? அது ஏன் ஜம்பத்து? நான் முன்னால உட்காந்துக்கிறேன். பின்னாடி உட்காருப்போ. பின்னால உட்காந்தா டேங்கரால டிக்கில அடிச்சுவாப்பா. சும்மா டேய், இரு. நீ போன் சொல்லு. சும்மா அம்மா. டேய், உட்கார். ஏ உள்ள கருப்பாயி உள்ள வந்து படுத்தாய் அம்மா. டேய் அமோசே, நீ தனியா வா, மூஞ்ச பேர். வெக்கமா இல்ல? பொம்பளை கிட்ட திட்டு வாங்குறீ. அப்பா, ஒரு பொம்பளை நம்மள கண்ணா முன்னா திட்டுறான்னா அவ மனசுக்குள்ள நம்ம பூந்ததாக அர்த்தம். நீ வேணா பாரு, நாளைக்கு ஒரு கூட பூ அவ தலையில வச்சு, இதே சைக்கிள பம்புல முன்னால உட்கார வச்சு நான் பின்னால மிதிச்சு ஓடக்கிற ஓரத்துல நான் சைக்கிள வச்சு ஓட்டிட்டு போல, என் பேரு வேலு இல்லப்பா. திருந்தவே மாட்டேன். ஏன் நீ வேணா திருத்தி பாரு. சின்ன பிள்ளை. டேய் டேய் டேய். காமராசு, என்னக்கா? எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, டவுன் ஆஸ்பத்திரியில சேர்க்கணும். பணம் இருந்தா. வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, டவுன் ஆஸ்பத்திரியில சேர்க்கணும். பணம் இருந்தா ஒரு 500 ரூபாய் கொடுப்பா. ஒரு நிமிஷம்க்கா. டேய், அந்த 500 ரூபாய் பணத்தை எடுத்து விடுறா. அம்மன் சொல்லி தர முடியாது. இதை வாங்குறதுக்கு நான் மட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். இது பாரு, மரியாதை கொடு. சாயங்காலமே கொடுத்துறேன். கொடு. டேய், இதை வச்சு ஏகப்பட்ட கனவு கண்டு வச்சிருக்கேன்டா. அந்த கனவுல மண்ணள்ளி போட்டாரா காமராஜ்? தரமாட்டல்ல? தர முடியாது. இப்ப நீ ரோட்ல பண்ணி திருவிளையாடல், அதை உன் பொண்டாட்டிட்டு சொல்ல. உன்னா என் பொண்டாட்டியே போட்டுருவீங்களா? நல்லா இருக்காடா உங்களுக்கு? அப்ப கொடு. இந்திரா, உன் காசு, உங்க அம்மா கொடுத்த காசை நீயே வச்சுக்கடா. இந்தாங்கக்கா, பத்திரமா பாத்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் காமராசு. ஆத்தா, காசு கொடுத்தது நானும் தேங்க்ஸ். அங்கேயா நீ அந்த பக்கமா உனக்கு கிழிச்சிரு. ஏன்டா இப்படி வாங்கி கட்டிக்கிற? நான் போறேன். வர்றேன். டேய் வா. நான் வரமாட்டேன் கூட. ஏன்டா? வேற எவனாச்சும் வழியில வந்து பேண்ட் செட் வேணும்னா என் பேண்ட் செட் அவுத்து கொடுத்து அவனும் அனுப்பி விட்டுருவேன். நான் வீட்டுல போய் விளக்க மாத்தடி வாங்கினா என் பொண்டாட்டிட்டேன். போட வேலையை பார்த்துட்டு. டேய், போடா போடா நீ போடா. வேலே, என்ன
நிறுத்து. ஏயா கல்யாண காரியத்துக்கு வாசிக்க சொன்னா கட்டையில போறவனுக்கு வாசிக்கிற நீ மதுரை ஏரியா பக்கம்லாம் வந்து பாத்து இல்ல நீ அங்கெல்லாம் வந்து எப்படி ஊதாயின்னு பார்த்து பழகிக்கியா கொண்டாக்க குடியா ஊதுறன்னு மொத்தத்தையும் சப்பிட்ட பெரிய பெரிய வலைய பெட்டி ஒரே எச்சி மயமா இருக்கு பாசே போடு போடு ஆ ஆ ஐயோ போடா பாடி. இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் அரங்கேற்றம் இல்ல. பொண்ணா லட்சணமா அடக்க உடக்கமா இரு. இல்லனா வரவன் வடக்கு வாசல் வழியா ஓடி போயிட போறான். போனா போட்டும் அக்காவை கட்டிக்க ஆளுங்க கியூல வருவாங்க. ஆமா, இவ பெரிய மைசூர் மகாராஜா பேத்தி. வரவன் யானை மேல வந்து இவளுக்கு மாலை போட போறான். அம்மா தாயே, இன்னைக்கு ஒரு நாளாவது கொஞ்சம் வெக்கப்படுமா? உன்னால முடியாதான். இருந்தாலும் எங்களை எல்லாம் காப்பாத்துமா. ஐயோ எனக்கு என்ன பண்ண போல இருக்கு. போதும், அநியாயத்துக்கு வெக்கப்பட்டு எங்களை கலவரப்படுத்திராத. டேய், கல்யாணம் முடிகிற வரைக்கும் வீட்டுக்குள்ள தலை கட்ட கூடாது. ஓடுறா ஓடுறானா? நீ முதல்ல உள்ளவா. விடுமா. என்ன என்னடா வெக்கமா இருக்குடா. வெக்கமா இருக்கா? வேலு திரும்படாங்க. மாப்பிளைய கண்ணு மாதிரி உட்காந்துருக்க, நீ என்னமோ பட்டர் போட்ட பண்ணு மாதிரி குழஞ்சிட்டு இருக்கிற. என்ன பேசுற நீ? நிச்சயத்தன்னைக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு வைக்கப்படுதா? மாப்பிளைக்கு தோலை நம்ம வைக்கப்பட்டாதானே மாப்பிளைக்கு ஒரு மரியாதை இருக்கா? பொண்ணு அகத்திரம் பொண்ணுக்கு ஆட தெரியுமா? தெரியுமே. அது சரி, நல்லா பாட தெரியுமா? சரிக்குமா பதனி? தெரியுமே. ஆமா, இவர் பெரிய டைரக்டர், இவர் பெரிய மியூசிக் டைரக்டர். நடிகை செலக்ட் பண்றாங்க. முகரைய பாரு, நிச்சயார்த்தம் தானே நடக்குது. நிச்சயதார்த்தம் தாயா? நம்மள மாப்பிள வீட்டுக்காரங்கல்ல, ஒரு 4 கேள்வி கேட்டா தானே கௌரவமா இருக்கும். 4 கேள்வி என்ன? 4 கேள்வி 40,000 கேள்வி இத பூரா கேட்டோம்னா நிச்சயார்த்தம் முடியறதுக்கு 1.25 வருஷம் ஆகும். அதுக்குள்ள மாப்பிள மெண்டல் ஆயிருவான். வேணாம்னு சுருட்டி வச்சுக்கிட்டு உட்காந்தா விட மாட்டேங்க போட்டு. இப்ப என்னங்கிற தட்டு மாத்தன அவ்வளவுதானே? ஆமா ஐயா, சட்டு புட்டு தட்டுகளை மாத்தி விடுங்க. மாத்திட்டா போச்சு. இவங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான். ஆசீர்வாதம் வாங்கி. டேய், என்னப்பா பசிக்குதா? மாப்பிளைக்கு பசிக்குதா? மாப்பிளைக்கு பசிக்குதா? சாப்பாடு ரெடி பண்ணுங்கப்பா. குட்னா ஏன்டா போய் சொல்ற? ஏன் பசிக்கலையாப்பா? எனக்கு பசிக்குதுப்பா. ஒரு நாளாவது உன் ஜெயிக்கல நீ சொகுசா உட்கார வச்சு மெதுவாதான் போனா என்ன பண்ண சொல்ற? பேசாம இந்த பேரிச்சம்பளத்துக்கு போட்டு சொல்லுங்கடா. எப்பா காமராஜ், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்ச ஆகணுமாப்பா. என்ன? அது எப்படி கரெக்டா அந்த தெருவுக்கு வந்தவன 5 மணிக்கெல்லாம் பஞ்சர் ஆயிருது? தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? பஞ்சர் ஓட்ட போறியா? இல்ல, தெரிஞ்சுக்கிட்டா ஒத்திக்கோ, பேசாத. என்ன நெளியற? உடம்பு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. உங்க அப்பன் ஜேப்படி பத்தி உனக்கு அப்படியே இருக்கே. அடக்கி வாசி. காமராஜே, இப்போ வந்துடுமா? இவ போற வேகத்தை பார்த்தா திரும்பி வந்தாதான் கணக்கு போல இருக்கு. கூப்பிடுற காது கேட்கல உனக்கு? ஏன்டா கத்துற? கட்டாம என்ன பண்ண சொல்ற? நீ அந்த பூக்காரி பின்னால ரோலோன்னு அலையிற, நான் ஓம் பின்னால அலையிறமா? இந்த பாரு, நீ எக்கேடு கெட்டு போ. என்கிட்ட வாங்கின 500 கொடு, நான் இப்ப இடத்த காலி பண்றேன். 500 ரூபாவா? எது மறந்து போச்சா? என்ன இல்ல மறந்து போச்சான்னு கேக்குறேன். என்னையாச்சும் நினைவு இருக்காடா உனக்கு? அன்னைக்கு ஒரு 500 ரூபாய் என்கிட்ட வாங்கி பகுமானமா ஒரு பொம்பளைக்கு தர்மம் பண்ணல, அந்த காசை தான் கேக்குறேன், கொடு. 500 ரூபாய் நான் பார்த்ததே இல்லையடா. டேய்,
500 தள்ளுடா. காந்தி படம் போட தாள் கொடுத்தா. இங்க பாரு, வாங்கின காசை இல்லைன்னு சொல்லாத, அது ஆண்டவனுக்கே அடுக்காது. என்ன பண்ணுவாரு? என்ன என்ன பண்ணுவனா? இங்க பாரு, இப்பயே உன் மாமியார்ட்ட போய் சொல்லி குண்டக்க மண்டக்க கதைகளை மாத்தலான்னு. என்ன உனக்கு 500 ரூபாய் தானே வேணும்? ஆமா. இந்த பட்டனை போடு. வேலை கொடுத்துட்டியா? ஏண்டா ஒரு 500 காசுக்கு புழுக்க வேலையெல்லாம் பாக்கணுமா? நானு பட்டன் மட்டும் மாட்டணுமா இல்ல ஜிப்பு மாட்டணுமா? இதை மட்டும் மாட்டேன். ஐயோ கல்டம்ரா வசதி வசதி. ஐயோ கொல்றா கொல்றா அடி அடி. ஏண்டா ஒரு நண்பனே கொலை பண்ண பாக்குறியடா? டேய் ஏண்டா அப்படி அவாண்ட போய் சொல்ற? பாரு. பேசாத. என் மாமா மேலயா நீ கைய வைக்கிற? ஐயோ அடி அடி. என்னப்பாச்சு? ஜனதோஷம். இந்த ஆக்ஷன் 500 போட வேண்டியதானே? இங்கேயும் 500 வாய மூடுத்தா. ஆமா தம்பி காமராஜ் எப்படி இருக்கு? பைனான்ஸ் ப்ராப்ளம். என்னாச்சு? ஒரு 500 ரூபாய் கடனா கிடைக்குமான்னு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என் வீட்டு வாசல்ல பிள்ளையா ஒத்த கால்ல நிக்கிறான். தம்பிக்கு இவ்ளோ பண கஷ்டமா? காமராஜ் குணத்துக்கு 500 என்ன 5000 கூட கொடுக்கலாம். இந்தா சொக்கனாதா. எவ்ளோ பெரிய வாயி. சந்து நினைச்சு ஆட்டோக்காரன் உள்ள போட போறான். வாய முடுறா. ஆட்டோவா? ஒரு நாளாவது உன் சைக்கிள் என்ன சொகுசா உட்கார வச்சு மெதுவாதான் போனா என்ன என்ன பண்ண சொல்ற? பேசாம இந்த பேரிச்சம்பளத்துக்கு போட்டு சொல்லுங்கடா. எப்பா காமராஜ், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணுமாப்பா. என்ன? அது எப்படி கரெக்டா அந்த தெருவுக்கு வந்தவன 5 மணிக்கெல்லாம் பஞ்சர் ஆயிருது? தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? பஞ்சர் ஓட்ட போறியா? இல்ல தெரிஞ்சுக்கிட்டா ஒத்திக்கோ, பேசாத. என்ன வெளியற? உடம்பு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. உங்க அப்பன் ஜேப்படி பத்தி உனக்கு அப்படியே இருக்கே. அடக்கி வாசி. காமராஜே இப்போ வந்துடுமா? இவ போற வேகத்தை பார்த்தா திரும்பி வந்தாதான் கணக்கு போல இருக்கு. கூப்பிடுற காது கேட்கல உனக்கு? ஏண்டா கத்துற? கட்டாம என்ன படுத்துற? நீ அந்த பூக்காரி பின்னால ரோலோன்னு அலையிற, நான் ஓம் பின்னால அலையிறமா? இந்த பாரு, நீ எக்கேட கட்டு போ. என்கிட்ட வாங்கின 500 கொடு, நான் இப்ப இடத்த காலி பண்றேன். 500 ரூபாவா? எது மறந்து போச்சா? என்ன இல்ல மறந்து போச்சான்னு கேக்குறேன். என்னையாச்சும் நினைவு இருக்காடா உனக்கு? அன்னைக்கு ஒரு 500 ரூபாய் என்ன வாங்கி பகுமானமா ஒரு பொம்பளைக்கு தர்மம் பண்ணல, அந்த காசை தான் கேக்குறேன் கொடு. 500 ரூபாய் நான் பார்த்ததே இல்லையடா. டேய் 500 ரூபாய் தள்ளுடா. காந்தி படம் போட தாள் கொடுத்தா. இங்க பாரு, வாங்கின காசை இல்லைன்னு சொல்லாத, அது ஆண்டவனுக்கே அடுக்காது. என்ன பண்ணுவாரு? என்ன என்ன பண்ணுவனா? இங்க பாரு, இப்பயே உன் மாமியார்ட்ட போய் சொல்லி குண்டக்க மண்டக்க கதைகளை மாத்தலான்னு. என்ன உனக்கு 500 ரூபாய் தானே வேணும்? ஆமா. இந்த பட்டனை போடு. வேலை கொடுத்துட்டியா? ஏண்டா ஒரு 500 காசுக்கு புழுக்க வேலையெல்லாம் பாக்கணுமா? நானு பட்டன் மட்டும் மாட்டணுமா இல்ல ஜிப்பு மாட்டணுமா? இதை மட்டும் மாட்டேன். ஐயோ கல்டம்ரா கல்டம்ரா வசதி வசதி. ஐயோ கொல்றா கொல்றா அடி அடி. ஏண்டா ஒரு நண்பனே கொலை பண்ண பாக்குறியடா? டேய் ஏண்டா அப்படி அவாண்ட போய் சொல்ற? பாரு. பேசாத. என் மாமா மேலயா நீ கைய வைக்கிற? ஐயோ அடி அடி. என்னப்பாச்சு? ஜனதோஷம். இந்த ஆக்ஷன் 500 போட வேண்டியதானே? இங்கேயும் 500 வாய மூடுத்தா. ஆமா தம்பி காமராஜ் எப்படி இருக்கு? பைனான்ஸ் ப்ராப்ளம். என்னாச்சு? ஒரு 500 ரூபாய் கடனா கிடைக்குமான்னு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என் வீட்டு வாசல்ல பிள்ளையா ஒத்த கால்ல நிக்கிறான். தம்பிக்கு இவ்ளோ பண கஷ்டமா? காமராஜ் குணத்துக்கு 500 என்ன 5000 கூட கொடுக்கலாம். இந்தா சொக்கனாதா. எவ்ளோ பெரிய வாயி. சந்து நினைச்சு ஆட்டோக்காரன் உள்ள போட போறான். வாய முடுறா. ஆட்டோவா? பாட்டி பாட்டி, உங்க கிழிஞ்ச துணியை நீங்க தான் தைப்பீங்களா? ஆமாண்டா, நான் தான் தைப்பேன். ஏன்? எங்க வீட்ல எங்க அம்மா கிழிஞ்ச துணிய எங்க அப்பா தான் தைப்பாரு. அப்படியா? நீ வேணா பாரு, எங்க அப்பாவை கூட்டிட்டு
நீ வேணா பாரு, எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து சொல்ல வைக்கிறேன். நாகர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லுவாம்பே. அப்படியே நாகலிங்க சுவாமி, நாட்டுல நல்ல மழை தண்ணி எல்லாம் பெஞ்சு காடுகரையெல்லாம் தெளிக்கணும்யா. மழை பெஞ்சா மட்டும் என் தலையில பையனும், இடி விழுந்தா மட்டும் முள்ள மாறி முடிச்ச வைக்கி மூதவி கழுசலப்ப எடுவட்டவே தலையில விழுந்து நாசமா போறதுக்கு அருள் உரியன ஆண்டவா. அப்பனே அப்பா வாப்பா. எங்கம்மா? அம்மா கிழிஞ்ச துணியை நீ தானே தைப்ப, சொல்லு. அடப்பை உள்ள அதெல்லாமா தெரிஞ்சு வச்சிருக்க? ஆமா, இப்ப எது கூப்பிடுற? பாட்டி சொன்னா நம்ப மாட்டேங்குது, நீ வந்து சொல்லுப்பா. அட நான் பெத்த மகளே. நீ எங்க பெத்த? அம்மா எல்லாம் பெத்துச்சு. என்ன மாதிரி பிள்ளை பக்கம் சொன்னா அவள மாதிரியே பெத்து விட்டுருக்காயா. வீடு விடா போய் சொல்றதை விட ஊரு ஊரா உங்க அம்மா போஸ் எடுத்து விட சொல்ல. ஒட்டிட்டா போச்சு. பொழப்பா இது? அரிசி வாங்குறது, பருப்பு வாங்குறது, விறகு வாங்குறது, ரேஷன்ல போய் மண்ணெண்ணைக்காக வரிசையில நிக்கிறது, என்னையா அது? பேசாம ஜப்பான்காரங்க மாதிரி காலையில ஒரு மாத்திரை மத்தியானம் ஒரு மாத்திரையை சாப்பிட்டு பசி அமத்தாம மார்க்கெட்டு என்னையும் சேர்த்து இழுத்தடிக்கிறேன். சாப்பிடலாண்டி சாப்பிடலாம். மாத்திரையை சாப்பிட்டு விட்டு ஜப்பான்காரமா தம்மா தூண்டா சப்பட்டின்னு மூஞ்ச வச்சுன்னு சுத்தலாம். இப்ப இருக்க முகரைகளுக்கு அது எவ்வளவு மேலு. காமராசண்ணா, என்னம்மா? காமராசண்ணா, ரேஷன் கடையில போய் 2 கிலோ சக்கரை வாங்கி அங்கே வச்சுட்டு வந்துடுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். ஏன் நீ போய் வாங்கினா கருத்துறியா இல்ல பாதங்கிறது தேஞ்சு போயிருமா? அது இல்ல, குழந்தை வேற அழுதுட்டு இருக்கு, ஒலை வச்சிருக்கேன், வேற யாருமே இல்ல, அதுதான் சொன்னேன். சும்மாடா, குடும்பா நான் வாங்கி தரேன். சரிண்ணா. கார்டு இருக்குல்ல? இருக்குண்ணா. சரி. என்னடா அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. காமராசு என்னக்கா? நில்லுப்பா. என்னம்மா உன் வீட்டுல சாணின்னு எல்லணுமா? போக்கத்தவனே. டேய், என்னக்கா வேணும்? கடைக்கு போயிட்டு வரும்போது 1 ரூபா மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு வந்துரு. சரி வாங்கினா. இந்த காசு. அட வைங்கா, காசெல்லாம் வேணாம், வைங்க, நான் வாங்கிட்டு வரேன். அப்படியே வர்றப்ப தம்மா வீட்டு கக்கிசையும் கழுவி விட்டுரு. குத்துனா நட தொண தொண. கண்டு தெரியல, எறும்பு கடை மாதிரி வந்து மோதுறிய. பாத்து வரக்கூடாதா? சரி, இப்ப என்ன? காமராஜ், உன்னை பார்க்கத்தான்ப்பா வந்தேன். இந்த பை நிறைய புளி இருக்கு, எப்படியாவது நாடார் கடையில வித்து காசாக்கிடு. ராத்திரி கல்லு அடிச்சா தான்ப்பா பொண்டாடிக்கிட்ட லொல்லு பண்ண முடியும். சரி சரி, எப்படியாவது பார்த்து. அவன் மனுஷன் நீனு போல. காமராஜர் நின்றாடே. என்ன உனக்கு எதுக்குடா அந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? இந்த ஊரை பூமி தாங்குதா, நீ தாங்குறியா? அடுத்தவங்க சந்தோஷத்துல சந்தோஷம். காமராஜர் நின்றாடே. என்ன உனக்கு எதுக்குடா அந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? இந்த ஊரை பூமி தாங்குதா, நீ தாங்குறியா? அடுத்தவங்க சந்தோஷத்துல சந்தோஷம் அடையிறது இருக்கே, அதான்டா பெரிய சந்தோஷமே. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் ஊருக்குள்ள ஒரு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? என்ன? இளிச்சவாயன். இருந்துட்டு போகுது, வா. உனக்கு ஒரு பேர் இருக்கு. அப்ப என்ன பேர் வச்சிருக்காங்க? புண்ணாக்கு. பொழப்பா இது? அரிசி வாங்குறது, பருப்பு வாங்குறது, விறகு வாங்குறது, ரேஷன்ல போய் மண்ணெண்ணைக்காக வரிசையில நிக்கிறது, என்னையா அது? பேசாம ஜப்பான்காரங்க மாதிரி காலையில ஒரு மாத்திரை மத்தியானம் ஒரு மாத்திரையை சாப்பிட்டு பசி அமத்தாம மார்க்கெட்டு என்னையும் சேர்த்து இழுத்தடிக்கிறேன். சாப்பிடலாண்டி சாப்பிடலாம். மாத்திரையை சாப்பிட்டு விட்டு ஜப்பான்காரமா தம்மா தூண்டா சப்பட்டின்னு மூஞ்ச வச்சுன்னு சுத்தலாம். இப்ப இருக்க முகரைகளுக்கு அது எவ்வளவு மேலு. காமராசண்ணா. என்னம்மா? காமராசண்ணா, ரேஷன் கடையில போய் 2 கிலோ சக்கரை வாங்கி அங்கே வச்சுட்டு வந்துடுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். ஏன் நீ போய் வாங்கினா கருத்துறியா இல்ல பாதங்கிறது தேஞ்சு போயிருமா? அது இல்ல, குழந்தை வேற அழுதுட்டு இருக்கு, ஒலை வச்சிருக்கேன், வேற யாருமே இல்ல, அதுதான் சொன்னேன். சும்மாடா, குடும்பா நான் வாங்கி தரேன். சரிண்ணா. கார்டு இருக்குல்ல? இருக்குண்ணா. சரி. என்னடா அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. காமராசு என்னக்கா? நில்லுப்பா. என்னம்மா உன் வீட்டுல சாணின்னு எல்லணுமா? போக்கத்தவனே. டேய், என்னக்கா வேணும்? கடைக்கு போயிட்டு வரும்போது 1 ரூபா மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு வந்துரு. சரி வாங்கினா. இந்த காசு. அட வைங்கா, காசெல்லாம் வேணாம், வைங்க, நான் வாங்கிட்டு வரேன். அப்படியே வர்றப்ப தம்மா வீட்டு கக்கிசையும் கழுவி விட்டுரு. குத்துனா நட தொண தொண. கண்டு தெரியல, எறும்பு கடை மாதிரி வந்து மோதுறிய. பாத்து வரக்கூடாதா? சரி, இப்ப என்ன? காமராஜ், உன்னை பார்க்கத்தான்ப்பா வந்தேன். இந்த பை நிறைய புளி இருக்கு, எப்படியாவது நாடார் கடையில வித்து காசாக்கிடு. ராத்திரி கல்லு அடிச்சா தான்ப்பா பொண்டாடிக்கிட்ட லொல்லு பண்ண முடியும். சரி சரி, எப்படியாவது பார்த்து. அவன் மனுஷன் நீனு போல. காமராஜர் நின்றாடே. என்ன? உனக்கு எதுக்குடா அந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? இந்த ஊரை பூமி தாங்குதா, நீ தாங்குறியா? அடுத்தவங்க சந்தோஷத்துல சந்தோஷம். காமராஜர் நின்றாடே. என்ன? உனக்கு எதுக்குடா அந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? இந்த ஊரை பூமி தாங்குதா, நீ தாங்குறியா? அடுத்தவங்க சந்தோஷத்துல சந்தோஷம் அடையிறது இருக்கே,
அதான்டா பெரிய சந்தோஷமே. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் ஊருக்குள்ள ஒரு பேர் வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன? இளிச்சவாயன். இருந்துட்டு போகுது. வா, உனக்கு ஒரு பேர் இருக்கு. அப்ப என்ன பேர் வச்சிருக்காங்க? புண்ணாக்கு.